ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறுகடிக்க ஆசை சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே ரோகிணி என்னதான் மனோஜை ஏமாத்திட்டு போன பொண்ணை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அவங்களோட இன்ஃபர்மேஷனை கேட்டாலும் அங்கே இருக்கவங்களோ இதில் கான்ஃபிடென்ஷியலான மேட்ரு, அதனால எங்களால் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனில் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களை திருப்பி அனுப்பிடுறாங்க. அதனால ரோகிணி ரொம்பவே சோகமாக வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு அதை விட அதிகமாக சோகத்தை தர மாதிரி விஜய் அவங்க கிட்ட வாங்க வாங்க சீக்கிரமாக கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரோகிணியை ஒரு பரிகாரம் செய்ய வைக்கிறதுக்காக நம்ம கோயிலுக்கு கூட்டிட்டு போறோம்னு சொல்ல உடனே இதை கேட்ட ரோகிணியை செம்மையா ஷாக் ஆயிட்டு என்ன பரிகாரம் சொல்லி விசாரிக்கும் போதுதான் விஜயா ரோகிணியோட அப்பா சீக்கிரமா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகணும்ன்றதுக்காக தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யறதுக்காக போறோம்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ரோகிணி ரொம்பவே கடுப்பாகிறது மட்டும் இல்லாம பரிகாரம் எல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு எவ்வளவு விஜயா கிட்ட சொன்னாலும் விஜயா அவங்களோட பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ருதியுமே இங்க இருக்கவங்க பரிகாரம் செஞ்சா ஜெயில இருக்கவங்களோட அப்பா எப்படி ரிலீஸ் ஆவாங்க, இது கொஞ்சம் கூட லாஜிக்காவே இல்லைன்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அண்ணாமலையோ விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி எல்லாருமே கோவிலுக்கு வர சொல்லிடுறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் டாக்ஸியில மனோஜை ஏமாத்திட்டு கனடாக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்க அந்த பொண்ணு கூட வந்துட்டு இருக்க முத்துக்கு மீனா கால் பண்ணி கோவிலுக்கு வர சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு முத்து முதல்ல அங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சாலும் இன்னொரு பக்கமும் அந்த பொண்ணு கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்களும் அந்த பொண்ணும் சேர்ந்து கோவிலுக்கு வராங்க. ஆனா அந்த பொண்ணு கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க உள்ள போயிட்டு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு வாங்க, நான் கார்லயே வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த பக்கமும் விஜயா ரோகிணிய படாத பாடுபடுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட உடம்புல தண்ணி ஃபுல்லா ஊத்துனது மட்டும் இல்லாம மூஞ்சி ஃபுல்லா திருநீரை பூசி விட்டுட்டு அவங்கள இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்த மனோஜோ ரோகிணி கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் இன்னொரு பக்கமும் இந்த பரிகாரத்தை செய்யறதுனால நம்மளோட மாமனார் வெளியே வராங்கன்னா அது நமக்கு தானே லாபம்னு சொல்லிட்டு ரோகிணி அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அப்போ மீனாவுமே எல்லார்கிட்டயுமே இந்த பரிகாரத்தை மட்டும் நம்ம சரியா செஞ்சு முடிக்கலன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்பவே பின்விளைவுகள் ஏற்படும், அதனால அவங்களோட வாழ்க்கையே மாறக்கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட தயவு செஞ்சு இந்த பரிகாரத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் செஞ்சு முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ மீனா சொல்றதை கேட்ட ரோகிணியோ செம்ம பயத்தோட விஜயா சொல்ற பரிகாரம் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா அங்க வந்த முத்துவும் நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு செம்மையா கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கத்தை பார்த்த ரோகிணியும் செம்ம கடுப்பாயிட்டு முத்துவை மறைச்சு பார்க்க உடனே இதை கவனிச்ச மீனாவும் முத்துவை தனியா கூப்பிட்டு போயிட்டு தயவு செஞ்சு இதை பண்ணாம இருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு ரோகிணி பரிகாரம் செய்யறதுக்காக நடக்கிற பூஜையில முத்துவுமே கலந்துக்க வைக்கிறாங்க. ஆனா அப்ப கரெக்டா மனோஜுக்கு ஒரு போன் கால் வந்துட்டவே உடனே போன் கால் அட்டென்ட் பண்றதுக்காக மனோஜ் வெளியே போகவே அப்போ முத்துவோட கார்ல அவ்வளவு நேரம் உட்காந்துருந்த அந்த பொண்ணுவோ கார்ல ரொம்பவே ஹாட்டா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே நின்று காத்து வாங்கிட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா மனோஜ் அங்க வரதை பார்த்துட்டு செம்ம பயத்தோட ஐயோ என்ன இவன் இங்க வரான், இவன் மட்டும் நம்மள பார்த்துட்டானா கண்டிப்பா நம்மள சும்மாவே விட மாட்டான்னு சொல்லிட்டு செம்ம பயத்தோட மறுபடியுமே ஒளிஞ்சு போய் நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வழியா அந்த காருக்குள்ளேயே ஏறி போய் மனோஜ் கண்ணில் படக்கூடாதுன்றதுக்காக ஒளிஞ்சு உட்காந்துருக்காங்க. ஆனா அப்ப கரெக்டா முத்தோட கார் தான் அங்க இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்ட மனோஜோ அந்த காரை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு பயந்து போன அந்த பொண்ணு உடனடியா முத்துக்கு கால் பண்ணி சீக்கிரமா வாங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, சீக்கிரமா நம்ம அங்க போயாகணும்னு சொல்லிட்டு டென்ஷனோட சொல்ல உடனே இதை கேட்டுட்டு முத்து எங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணு இல்ல ஒரு நிமிஷம் கூட டிலே பண்ணக்கூடாது, சீக்கிரமா வாங்க, இல்லைன்னா நான் வேற ஏதாவது கார்ல ஏறி போயிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்ல உடனே இதனால உண்மையாவே அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம முத்துவா மீனா கிட்ட அர்ஜென்டா சொல்லிட்டு அங்கிருந்து உடனடியா வெளியே கிளம்பி ஓடி வந்தது மட்டும் இல்லாம அவங்களோட கார்ல ஏறுறாங்க. ஆனா அப்போ அவங்களோட கார்ல முத்து ஏறதை பார்த்துட்டு பக்கத்துல இருந்த மனோஜோ ஏன்டா இப்பவே கிளம்பி போறேன்னு சொல்ல உடனே அதை கேட்டுட்டு முத்து டே நான் ஒன்னும் உன்ன மாதிரி வெட்டி பையன் கிடையாது, சவாரிக்காக கிளம்புறேன், கஸ்டமர் வேற உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல உடனே இதை கேட்ட மனோஜ் என்ன காருக்குள்ள கஸ்டமர் இருக்காங்களா நமக்கு தெரியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது யாருன்னு பாக்குறதுக்காக வர உடனே அந்த பொண்ணும் அதனால பயந்து போய் முத்துக்கிட்ட சீக்கிரமா வண்டி எடுங்கன்னு சொல்லிட்டு அர்ஜென்ட் பண்ண உடனே முத்துவா டே நகர் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அர்ஜென்டா கிளம்பி போறாங்க. ஆனா அப்படி போகும்போது மனோஜ் கிட்ட முத்து ரொம்பவே சகஜமா பேசினதை யோசிச்சு பார்த்தா அந்த பொண்ணும் உடனடியே முத்துக்கிட்ட வேற எதை பத்தியுமே யோசிக்காம ஆமா உங்களுக்கும் மனோஜுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி கேட்டுருது. உடனே இதை கேட்டுட்டு முத்து அட மனோஜ் என்னோட அண்ணங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில சொன்னதுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ஆமா உங்களுக்கு எங்க அண்ணனை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே முத்து இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த பொண்ணு முத்துக்கிட்ட இல்ல எனக்கு அதெல்லாம் யாருன்னு தெரியாது, அங்க வந்து கார் கிட்டயே நின்னாங்களா அதனாலதான் உங்ககிட்ட அது யாருன்னு கேட்டேன்னு சொல்ல உடனே முத்துவோ அவனை உங்களுக்கு தெரியாதா, அப்ப எப்படி மனோஜ்னு கரெக்டா பேர் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா பாயிண்ட் பிடிக்க ஆனா அந்த பொண்ணும் இல்ல நீங்க தான் அவங்க கிட்ட பேசும்போது அவங்களோட பேரை சொல்லி பேசுனீங்க, அதனாலதான் நான் அவங்களோட பேரை சொல்லி உங்ககிட்ட கேட்டேன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு முத்து ரொம்பவே டவுட்டோட இல்லையே அவனெல்லாம் நான் பேர் சொல்லி கூப்பிடவே மாட்டேனேன்னு சொல்லிட்டு மறுபடியுமே அவங்க கிட்ட கேள்வி கேட்க போக உடனே இதனால பயந்து போய் அந்த பொண்ணு சரி காரை நிறுத்துங்க நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு முன்னாடியே இறங்கினது மட்டும் இல்லாம அவசரமா அவங்களோட லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. அப்போ இதை கவனிச்ச முத்துவுமே எதுக்காக இவங்க இவ்வளவு பதட்டமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பப்பட்டாலும் அந்த பொண்ணு கிட்ட எங்க நாளைக்கு உங்களை எத்தனை மணிக்கு பிக்கப் பண்ண வரணும் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அந்த பொண்ணும் மனசுக்குள்ளேயே ஐயோ இதுக்கப்புறமா இவனை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேனே, ஏன்னா இவனுக்கு மட்டும் சந்தேகம் வந்து என்னை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சா நான் தான் இவனோட அண்ணனை ஏமாத்திட்டு கனடாக்கு பணத்தோட ஓடி போனேன்னு மட்டும் இவனுக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான் நம்மளோட கதையே காலி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட ரொம்பவே பதட்டமா அதெல்லாம் நான் உங்களுக்கு
கால் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு உடனடியாக கிளம்பி போக உடனே முத்து எங்க என்னோட நம்பரை நோட் பண்ணீங்களான்னு சொல்லி கேட்க அப்ப கூட அந்த பொண்ணு நோட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டா அங்க இருந்து ஓடி போற மாதிரி கிளம்பி போறாங்க. அப்ப இதை கவனிச்ச முத்துவோ கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு என்னோட அண்ணனை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு வேற இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, பேசாம இதை பத்தி மனோஜ் கிட்டயே போய் கேட்டுருவோன்னு சொல்லிட்டு உடனடியாக கோவிலுக்கு போயிட்டு மனோஜ் கிட்ட நார்மலா பேசுற மாதிரி அவங்க கிட்ட ஏண்டா உனக்கு கனடால தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்டா மனோஜும் அவங்கள ஏமாத்திட்டு ஓடி போன பொண்ணுதான் கனடா ஓடி போயிருக்கே. உடனே அந்த விஷயத்த முத்துக்கிட்ட சொல்ல உடனே இதை கேட்ட முத்துவும் செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட போட்டோ கிட்ட இருக்கான்னு சொல்லி கேட்க உடனே மனோஜும் அந்த பொண்ணோட போட்டோவை ரொம்பவே வெறுப்பா எடுத்து முத்துக்கிட்ட காமிக்க உடனே அதை பார்த்த முத்து மனோஜ் கிட்ட செம்ம ஷாக்கோட டே இந்த பொண்ணை தாண்டா நான் சவாரிக்காக இப்பதான் இந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த சொல்ல உடனே இதை கேட்ட மனோஜ் டே அவ என்கிட்ட 26 லட்சம் ஏமாத்திட்டு போயிருக்கா, அவளை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளவுதான் நம்மளோட லைஃபே செட்டில் ஆயிடு, எனக்கு ஒரு பெர்மனண்டான வேலை கிடைச்சிரும்டா, சீக்கிரம் அவளை எங்க இறக்கி விட்டியோ அங்க என்ன கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்ல உடனே முத்துவும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக மனோஜ் கூட்டிட்டு அந்த பொண்ணை இறக்கி விட்ட இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் கோவில்ல அந்த பரிகாரத்தை விஜயா சொல்ற மாதிரி ரோகிணியால செய்யவே முடியல. அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்க கஷ்டப்பட்டு அப்படியே கீழே மயங்கியே விழுந்துறாங்க. அப்போ இதை பார்த்த விஜயாவும் ரொம்பவே பதட்டப்பட்டு ஐயோ இந்த பரிகாரத்தை மட்டும் பாதியில நிறுத்திட்டானா இவளுக்கு தான் கஷ்டம்னு சொல்லிட்டு உடனடியாக பக்கத்துல இருந்த மீனா கிட்டையும் ஸ்ருதி கிட்டையும் சீக்கிரமா இவளுக்கு ஏதாவது ஜூஸ் இருந்தா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ரெண்டு பேருமே போய் ரோகிணிக்கு ஜூஸ் வாங்குறதுக்காக போறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே தண்ணி தெளிச்சு விஜயா ரோகிணியை எழுப்பி விட ஆனா எந்திரிச்ச ரோகிணியும் இதுக்கப்புறமாவும் என்னால இந்த பரிகாரத்தை செய்யவே முடியாது, இது எல்லாமே உங்களோட மூட நம்பிக்கை, இதை செஞ்சா கண்டிப்பா எங்க அப்பாலாம் ஒன்னும் ரிலீஸ் ஆக மாட்டாங்க, ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்களே செய்யுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஆனா விஜயாவோ ரோகிணி கிட்ட ஒருவேளை நீ இந்த பரிகாரத்தை மட்டும் கரெக்டா முடிக்கலன்னா கண்டிப்பா உனக்கு தாமா பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரோகிணியோ விஜயா பேசுறத காதுலயே வாங்காம ரொம்பவே கோவத்தோட அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இங்க விஜயா சொன்ன மாதிரியே ரோகிணி அந்த பரிகாரத்தை முடிக்காததுனால ரோகிணிக்கு படிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. ஏன்னா ரோகிணி மயக்கம் போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காக ஜூஸ் பாக்கெட்லாம் வாங்குறதுக்காக மீனாவும் ஸ்ருதியும் ஒரு கடைக்கு போயிருக்கும் போது அந்த கடைக்கு கரெக்டா ரோகிணி அவங்களோட மலேசியா மாமாவா நடிக்க கூப்பிட்டு பிரவுன் மணியும் வந்திருக்காங்க. அப்ப கரெக்டா பிரவுன் மணியை அடையாளம் கண்டுபிடிச்ச ஸ்ருதியோ அவங்க கிட்ட நீங்க தானே ரோகிணியோட மலேசியா மாமா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அதை கேட்ட பிரவுன் மணியோ என்ன இவங்க என்ன ஸ்கிரிப்ட்ல இருந்தே வெளியே வராம இருக்காங்க, பரவாயில்ல அந்த ரோகிணி பொண்ணு சொன்ன மாதிரியே இவங்க செம்ம நடிகர்கள் தான் சொல்லிட்டு அவங்க கிட்ட நார்மலா பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம என்னமா இன்னுமா கேரக்டர்ல இருந்து வெளியே வராம இருக்கீங்க, இந்த மாதிரி வயசுல இப்படி கேரக்டருக்குள்ள மூழ்கி போகாதீங்க, அப்புறம் ஏதாவது மைண்ட் லெவல்ல உங்களுக்கு பிரச்சனை வந்துட போகுது, அது மட்டும் இல்லாம மலேசியா மாமான்றது என்னோட கேரக்டர் மட்டும் தான், நான் அந்த கேரக்டர்ல இருந்து எப்பவோ வெளியே வந்துட்டேன், உங்ககிட்ட நடிக்கும் போது மட்டும் தான் நான் அந்த கேரக்டர்ல இருப்பேன், இப்போ நான் பிரவுன் மணி கறிக்கடைக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஷாக் ஆன மீனாவும் என்ன நீங்க கறிக்கடையில வேலை செய்றீங்களா, அப்பனா மலேசியால வேலை செய்யலையன்னு சொல்லி கேட்க உடனே அதுக்கும் அந்த பிரவுன் மணி என்னோட கேரக்டர் படிதான்ப்பா நான் மலேசியா மாமா, இப்போ நான் கறிக்கடை பாய் மட்டும் தான், அது மட்டும் இல்லாம அந்த ரோகிணி பொண்ணு கூட இதுக்கு முன்னாடி நான் அவங்களோட ஸ்கிரிப்ட் படி ரொம்பவே பிரமாதமா நடிச்சேன்னு சொல்லிட்டு என்ன செம்மையா பாராட்டிட்டு போனா தெரியுமா, அது மட்டும் இல்லாம சீக்கிரமா நான் எதிர்பார்த்தபடியே எனக்கு சினிமால எல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு சொன்னா அதுக்காக தான் நான் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ஸ்ருதி பிரவுன் மணி கிட்ட அப்பனா ரோகிணி சொல்லிதான் நீங்க அவங்களோட மலேசியா மாமாவா நடிக்க வந்தீங்களான்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட பிரவுன் மணியும் ஆமாமா எத்தனை மரமா சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு கடையில நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போக பார்க்க ஆனா அப்போ ஏற்கனவே ஷாக்ல இருந்த மீனாவோ ஸ்ருதி கிட்ட என்ன ஸ்ருதி இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்க உடனே ஸ்ருதியும் என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது, முதல்ல இவங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ரோகிணி முன்னாடி வச்சே கேள்வி கேட்போம்னு சொல்லிட்டு பிரவுன் மணி கிட்ட சரி எங்களோட வீட்டுக்கு வரீங்களா, உங்களுக்கு மறுபடியும் ஒரு வேலை வந்திருக்குன்னு சொல்ல உடனே இதை கேட்ட பிரவுன் மணி என்னம்மா அடுத்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சா என்னன்னு சொல்லி கேட்க உடனே ஸ்ருதியும் அவங்களோட போக்கிலே அவங்கள பிடிக்கணுன்றதுக்காக ஆமான்னு சொல்லி அவங்கள விஜயாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம விஜயாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோன்ற விஷயத்தையும் சொல்றாங்க. அதே மாதிரி விஜயாவுமே ரோகிணி வீட்டுல தான் இருக்கான்ற விஷயத்தையும் சொல்றாங்க. உடனே ஸ்ருதியும் ரோகிணியோட மலேசியா மாமாவை கூட்டிட்டு நாங்க வீட்டுக்கு வரோம்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு விஜயா பரவாயில்லையே நம்ம வேண்டதுல முடிக்காமையே அது நிறைவேறிச்சு போலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட அண்ணாமலையோட சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கமும் உண்மையை தெரிஞ்சுக்கணுன்ற காரணத்துக்காக பிரவுன் மணியை கூட்டிட்டு மீனாவும் ஸ்ருதியும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனா வீட்லயும் இந்த விஷயம் எதுவுமே தெரியாது, ரோகிணியும் செம்ம கூலா பெட்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், ஒரு பக்கம் என்னடானா மனோஜை ஏமாத்திட்டு போன பொண்ணு மூலையம்மா எனக்கு நிறைய பணம் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த ரோகிணியோட கனவு உடைக்கிற மாதிரி முத்துவும் மனோஜும் சேர்ந்து இப்ப அந்த பொண்ணை கண்டுபிடிக்க போறது மட்டும் இல்லாம மீனாவும் ஸ்ருதியும் பிரவுன் மணியோட உண்மையை கண்டுபிடிச்சு அவங்கள வீட்டுக்கு வேற கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால அந்த பிரவுன் மணி மூலையம்மா ரோகிணி பண்ண தில்லுமுள்ளு வேலையில பாதி உண்மை வெளியே வரப்போகுது. ஒருவேளை இதை வச்சு விஜயா ரோகிணி பணக்கார பொண்ணு இல்லைன்றதையும் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட அப்பா மலேசியா அப்பாவும் கிடையாதுன்றதை கண்டுபிடிப்பாங்களா, அப்படி ஒருவேளை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ரோகிணியோட நிலைமை என்னதான் ஆகும், அடுத்தவங்க என்னதான் சொல்லி சமாளிச்சு இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து வெளிவர போறாங்க. ஒருவேளை மீனா சொன்ன மாதிரியே ரோகிணி அந்த பரிகாரத்தை முழுசா முடிக்காததுனாலதான் அவங்கள பத்தின உண்மை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருதா என்ன, ரோகிணி அப்பனா வசமா அவங்களோட குடும்பத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாம விஜயாவும் ரோகிணியை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்க போறாங்களா என்ன, அடுத்து என்னதான் நடக்க போகுது, ரோகிணி இந்த பிரச்சனையில இருந்து எப்படிதான் வெளியே வர போறாங்க, அதுக்கும் மேல
அதனால மனோஜ் அவங்கள ஏமாத்திட்டு போன அந்த பொண்ணுகிட்ட இருந்து அவங்க ஏமாந்த பணத்தை திரும்பி வாங்குவாங்களா, அதுக்கு முத்து சரியா உதவி செய்வாங்களா, அடுத்து என்னதான் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.